ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே நம்ம இந்த லெவல்ஸை திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே க்ளோசிங் ப்ரைஸ், ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 24,777 இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலும் கேள்விகளும் அவங்களுக்குள்ள இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,572 இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,400 இந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறது, தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்து ஓப்பனை சஸ்டெயின் பண்ணுறாங்களா, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் அதிகமாக ஒரு ஓப்பன் அப்படின்றது கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கேண்டலில் கிட்டத்தட்ட ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த R2 ஓப்பன் நம்மளோட R2க்கு வெளியே திரும்ப கீழே வந்து எக்ஸாக்டாக நம்மளோட R2வில் சப்போர்ட் எடுத்து அதுக்கடுத்து ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி ஒரு நல்ல சைடுவேஸ் மூமெண்ட் அப்படின்றது தான் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எந்த அளவு வேலை செய்யுது, நாம் இங்கே எடுக்கிற லெவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன்ஸில் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நாம் எடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் மாறுபடுமே தவிர நம்ம சூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் அப்படின்றது மாறப்போகிறது கிடையாது. ப்ரீமியமே இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரைக்குங்கள்லாம் என்ன மாதிரி வேலை செய்யும், இந்த லெவல்ஸ் வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்குங்களை பேஸ் பண்ணியே நம்மளால லைவ் மார்க்கெட்டில் புரிஞ்சிக்கவும் முடியும். அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அப்படின்றது நமக்கு 24,774 இங்கே கிடச்சிருக்கு. இது எப்போ அப்படின்னா மார்க்கெட் 3:15 வரையும் நார்மலாக தான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து தான் இந்த ஒரு பெரிய கேப், ஒரு ஸ்பைக் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ இது வேலிடா இருக்கணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? 24,700 774 அங்க மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. அப்போ 24,750 இந்த காலோட ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸ் அட்லீஸ்ட் 24 ரூபா இருந்திருக்கணும். இருந்திருந்தது அப்படின்னா தான் ஒரு இன்டென்சிக் வேல்யூ அப்படின்றதே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ இருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி டைம் வேல்யூவும் இருக்க போகுது. இங்க டைம் வேல்யூவே இல்லை, டிஸ்கவுண்ட்ல இருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட கான்செப்ட் படி சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆகுதோ அங்கதான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட் எடுத்துட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்லாம் எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் ஓடிஎம் அப்படின்றது முடிவாகும். ஓடிஎம் ஸ்ட்ரைக் 0 ஆக போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இவங்க பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதில் போட்டிருக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. 330லேருந்து 335 இதுவரையும் பை அண்ட் செல் ஆர்டர் வில் பி மேட்ச் அட் அ சிங்கிள் மேட்சிங் ப்ரைஸ் determined by the exchange. This will be the official closing price. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டில் எப்படி உங்கள் ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் ஆகுமோ, ஆர்டர் போட்டால் அந்த இடத்துலையும் ப்ரைஸ் மேட்சிங் நடந்தது அப்படின்னா உங்கள் ஆர்டர்ஸ் எப்படி கலெக்ட் ஆகுமோ அதே மாதிரி 3:30க்கு அப்புறமும் ஆர்டர்ஸ் கலெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு புரிஞ்சது இதில் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் மேட்சிங் நடந்து தான் ஸ்பாட் உங்களுக்கு இப்படி ஒரு இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி இதில் பெருசாக நாம இது என்ன புதுசாக இருக்கே, புதுசு தான்.
இதுல அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி, 3 மணிக்கு அப்புறம் எந்த ஒரு பொசிஷனையும் ஹோல்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையிலையும் நீங்க மாட்ட மாட்டீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நாம ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. இந்த கான்செப்ட் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு எப்படி மேட்ச் பண்றாங்க, இந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா செட்டில்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே இருக்கு. இன்னைக்கு இந்த ப்ரைஸ் மேட்சிங்கை க்ளோசிங்ல எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து நம்மளால அடுத்தடுத்த நாட்கள்ல இதுதான் நடக்க வாய்ப்பு, நாம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பா 3 மணிக்கு அப்புறம் எந்த பொசிஷனையும் இன்னைய எக்ஸ்பைரியில கையில வச்சுக்காதீங்க. நீங்க இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு, 200 பாயிண்ட் லாஸ்ட் 15 செகண்ட்ல மூவ் ஆயிருக்கு, 10 செகண்ட்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே இதுக்குண்டான ஆப்ஷன்ஸோட பிரீமியம் அங்க மூவ் ஆகல. இப்படி இருக்க பட்சத்துல நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா முடிஞ்சது அப்படின்னா மேபி உங்களுக்கு பெனால்ட்டி வராது. நீங்க ஒரு பையரா இருந்தாலும் சரி, செல்லரா இருந்தாலும் சரி. சப்போஸ் நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் ஒரு ரூபால ஐடிஎம்மா மாறிடுச்சு, இல்ல ஒரு 10 பைசால ஐடிஎம்மா மாறிடுச்சு அப்படின்னாலும் நீங்க பெனால்ட்டி ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு பொசிஷனையும் இந்த கான்ட்ராக்ட்ல 3 மணிக்கு அப்புறம் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே, இன்னைக்கு நாம எடுக்கிறதுல 24,714 அப்படின்றது R2 இருக்க போகுது. 24,669 R1 இருக்க போகுது. 24,554 S1 இருக்க போகுது. அதுக்கு அடுத்து 24,485 இது S2 இருக்க போகுது. நாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் 24,600 ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பொறுத்தவரையும் அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்குது. காரணம், இங்க நம்மளுக்கு காலுக்கும் பொட்டுக்கும் குறைந்த டிஃபரன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரைக் 51 59ன்னு சொல்லி எல்டிபி இருந்திருக்கு. இதுவே க்ளோசிங்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 45 ரூபாய் 69 ரூபா அப்படின்னு சொல்லி க்ளோசிங்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 41,69. ஸோ இதில் தான் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் தான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே இந்த ஸ்பாட்டை பைசெல் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றத எப்பயும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குது, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸுக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்களால் ஸ்பாட்டை ட்ரேட் பண்ண முடியாது. அதனால இண்டெக்ஸோட அந்த எஃப்என்டோல நடக்கிற மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த ஸ்பாட்டோட மூவ்மெண்ட் அப்படின்றதும் அமையணும். இல்ல அப்படி அமையல அப்படின்னா அது ஒரு பிரம்மையா தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3:30 வரையும் நிஃப்டியோட கரண்ட் எக்ஸ்பைரி ஃபியூச்சர் அப்படின்றது 24,662 அப்படின்ற பிரைஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 3:30ஓட கேண்டில். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அங்கிருந்து ஒரு 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ க்ளோசிங் அப்படின்றதும் அங்கதான் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரோடது. ஃபியூச்சரோடது அங்கதான் 24,649. உங்களுக்கு லாஸ்ட் 664ல இருக்கு. பெரிய வித்தியாசம் அப்படின்றது கிடைக்கல க்ளோசிங்ல. ஸோ ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸை பொறுத்த வரையும் சரி, ஃபியூச்சரை பொறுத்த வரையும் சரி, இந்த மூவ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. ஸோ ஸ்பாட் இங்க இருக்கு. காலையில இப்போ ஓப்பன் எங்க கொடுக்குறான் அப்படின்றத பார்ப்போம். ஓப்பன் எங்க கொடுத்தாலும் அந்த இடத்துல ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் வந்தா மட்டும்தான் ஸ்பாட் இங்க இருக்கிறதுக்கு வேலிட். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு 198 பாயிண்ட் ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுவும் டிஸ்கவுண்ட்ல இருக்கு.
டிஸ்கவுண்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்பாட் அந்த இடத்துக்கு வந்தாகணும். வந்தாதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்கிற இடத்துக்கு வந்தாதான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஸ்பாட்டும் சிந்தட்டிக் ஃபியூச்சரும் ஈவன் ஆக முடியும். ஓகே. இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு சின்ன குறுகிய ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சை யார் எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்றாங்க, இதுக்கு ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்களா இல்லை கீழே ட்ரேட் ஆகிறாங்களா, ஓப்பன் எங்கே கிடைக்குது அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா 24,550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்து ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். 24,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த லெவல்ஸை என்னைக்குமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவலாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு நாள் வேலை செய்யுது, அடுத்த நாளும் இதே இடத்துல தான் இதே மாதிரி தான் வேலை செய்யும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா ஸ்பாட்டை நம்ம பை செல் பண்ண முடியாது. நாம் இந்த லெவல்ஸை ரெஃபரன்ஸாக மட்டும்தான் எடுக்கிறோம். இதை தாண்டி நம்ம எடுக்கிற லெவல்ஸ் எந்த ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த லெவல்ஸ் ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது முடிவாகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.